அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து அம்பையில் பிரதமர் மோடி இன்று பிரச்சாரம் செய்கிறார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. வாக்குப்பதிவுக்கு 4 நாட்களே உள்ள நிலையில் பிரச்சாரம் கட்டத்தை எட்டியுள்ளது. நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பாஜக சார்பில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரன், கன்னியாகுமரி பொன் ராதாகிருஷ்ணன், விருதுநகர் ராதிகா சரத்குமார், தூத்துக்குடி வேட்பாளர் மற்றும் தென்காசி வேட்பாளர் ஜான் பாண்டியன் ஆகியோரை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரச்சாரம் செய்ய உள்ளார். இதற்காக ஹெலிகாப்டர் மூலம் அகசியர்பட்டி தஞ்சாவூர் மைதானத்தில் உள்ள வெளிப்பாடு மைதானத்தில் தற்போது இறங்கியிருக்கிறார். அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. 2 புறமும் பொதுமக்கள் தங்களது கைகளை காட்ட வண்ணம் பிரதமர் மோடி வந்து கொண்டிருக்கிறார். பொதுமக்களானது உற்சாகமடைந்து பிரதமர் மோடி என சொல்லி வருகிறார். தொடர்ந்து ஹெலிகாப்டர் மூலம் அகசியர்பட்டியும் இறங்கும் பிரதமர் மோடி அங்கிருந்து காரில் அகசியர்பட்டி நடைபெறும் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். 1 கிலோமீட்டர் தூரம் தற்போது காரில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பொதுமக்களுக்கு கையை அசைத்தவாறே சென்று கொண்டிருக்கிறார். சாலைகள் முழுவதும் பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்கூட்டம் முடிந்து மாலை 5:30 மணிக்கு அவருக்கு புறப்பட்டு திருப்பி 6:25 மணிக்கு மதுரைக்கு சென்றடைகிறார். இந்த பாதுகாப்பு பணியில் ஒரு ஐஜி தலைமையில் 3 சிஐஜி மற்றும் 12 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள், 2500 போலீசார்கள் மட்டும் ஈடுபட்டு வருகிறார்கள். தொடர்ந்து மோடி வருகை முன்னிட்டு நெல்லை, தூத்துக்குடி, தென்காசி, கன்னியாகுமரி, விருதுநகர், ராமநாதபுரம் ஆகிய மாவட்டத்தைச் சேர்ந்த போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வந்தார் பிரதமர் மோடி. அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்றைய தினத்தில் அம்பையில் பிரதமர் மோடி இன்று பிரச்சாரம் செய்கிறார். தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் 19 ஒரே கட்டமாக நடைபெறுகிறது. வாக்குப்பதிவுக்கு 4 நாட்களே உள்ள நிலையில் தற்போது பிரச்சாரம் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. நெல்லை நாடாளுமன்ற தொகுதி பாஜக சார்பில் போட்டியிடும் நயினார் நாகேந்திரன் மற்றும் கன்னியாகுமரி, விருதுநகர், தூத்துக்குடி, தென்காசி உள்ளிட்ட வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் நரேந்திர மோடி இன்று பிரச்சாரம் செய்ய இருக்கிறார். இதற்காக ஹெலிகாப்டர் மூலம் அகசியர்பட்டி தனியார் பள்ளி மைதானத்தில் உள்ள ஹெலிபேடு மைதானத்தில் தற்போது இறங்கியிருக்கிறார். தொடர்ந்து அவர் அந்த ஹெலிகாப்டர் இறங்கும் இடத்தில் இருந்து 1 கிலோமீட்டர் தூரத்தில் பொதுமக்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அவருக்கு தொடர்ந்து திறந்த வேனில் அவர் கையை காட்டி பொதுமக்களுடன் கலந்துரையாடலை சென்று கொண்டிருக்கிறார். அந்த காட்சியை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து 1 கிலோமீட்டர் தூரத்திலேயே திறந்த வெளியில் ஜீப்பில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் மோடி. அதன் பின் சாலைகள் முழுவதுமே அந்த மோடிக்கு உற்சாக வரவேற்பானது அளிக்கப்பட்டிருக்கிறது. பொதுக்கூட்டம் முடிந்து மாலை 5:30 மணிக்கு அவர் புறப்பட்டு மதுரைக்கு செல்ல இருக்கிறார். இந்த பாதுகாப்பு பணியை போலீசார் தீவிரப்படுத்தப்பட்டு வருகின்றனர். தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.